பேக் ஸ்குவாட். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். இது வந்து என் தம்பி ஹெலிகாப்டர் தான், எங்கள் அத்தை பையன்து. என்னடா சின்ன பையனுக்கு இந்த ஆட்டை போட்டு வந்துட்டேன். இல்லை கைஸ், என் தம்பி தான் கொடுத்தான். நான் இதை வச்சு வீடியோ போடணும். இது எப்படி நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு. இப்போ இது ஆஃபில் இருக்குது, நான் ஆன் பண்ணுறேன், அங்கே லைட் எரியும். இங்கே பாருங்கள், லைட் எரியுதா, இப்போ ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறதுனா திரும்ப நம்ம இதை ஆஃப் பண்ணோம். பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிமோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்னும் அது இதை பற்றி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பாருங்கள். இது வந்து அப்பு இங்கே போட்டிருப்பாங்க, அது வீடியோவில் சரியாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஆனு லேண்டு வந்து கீழே இறக்குறது, அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறது. இப்படி பண்ணால் ஆன் ஆகும். இப்போதைக்கு நான் போட்டு காமிக்கல, ஏன்னா மேலே ஃபேன் ஒன்று இருக்குது, அதனால தான். ஏன்னா எங்கேயாவது அடிப்பட்டு இதாகிடுச்சுன்னா வந்துச்சுன்னா என் தம்பி தான் கேட்பான்னா. இது என்னன்னு தெரில, பிளாஸ்டிக்கா இல்லை வேறு ஏதாவது தெரில. இது ஓகே, இது மாதிரி இருக்கிறதுனால தான் ரொம்ப பவராக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் வந்து இது இன்னொன்றும் புரியல. சரி ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது கைஸ், இதுதான் சென்சார். இங்கே உள்ள ஒரு போர்டு இருக்கும், இப்போதைக்கு அது திருப்பி வச்சுருக்காங்க இங்கே. இது எதுக்குன்னா நம்ம ஹேண்டை வந்து டிடெக்ட் பண்ணோம். டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுவே மேலே ஆட்டோமேட்டிக்காக பவராக போகும். அதுக்கு சரி அதுக்கு தான் அது. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் இருக்க மாதிரியே இங்கே விங்ஸ் மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள சில பார்ட்ஸ்லாம் இருக்குது, நான் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். சார்ஜ் எங்கே போடணுன்னா இங்கே போடணும், யூஎஸ்பி பின் அதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். உள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்குது, நான் அதுக்கு தனி வீடியோ ஒன்று போடுறேன். ஒரே வீடியோலாம் நிறையா சொல்ல முடியாது. அதை பற்றி கிளியராக உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது அமுத்தினா இங்கே லைட் எரியும் கைஸ். அமுத்தினே இருந்தால் லைட் எரியும். நம்ம இப்படி கொடுத்தா ஆன் ஆகும், இப்படி கொடுத்தா ஆன் ஆகும். அதுக்கப்புறம் லேண்டும் இதுதான். இது அப்பு குத்துனா போயின்னு இருக்கும். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது. இது கழிட்டோன்னா இங்கே பேட்ரி போடுறது இருக்கும், 2 பேட்ரி. இப்போதைக்கு பேட்ரி இங்கே கிடையாதுனால இது போட்டிருக்கேன். வேறு ஏதாவது பவர் பேட்ரி கிடச்சிச்சுன்னா தம்பிக்கு போட்டு தரலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து என்ன போட போகிறோன்னா, அந்த கிட்ஸுக்கெல்லாம் நைட்டில் சேஃப்டிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்கும், அதை நான் போட போகிறேன். அது பேர் வந்து ஃபாக்ஸ்டர். எஸ். ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடணுன்னா SM ஃபேமிலி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ எண்டில் நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐடி மாதிரி தரேன். அதை போட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் வந்துடும், நீங்கள் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SM பையன். உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் பையன், யாராக நினச்சிக்கோங்க. நான் உங்கள் பையன், அதை நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், இன்னொன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. நம்ம வீடியோ பார்க்குற புது மெம்பர்ஸ்லாம் லைக் பண்ணிட்டு பெல்லை ஹாலில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உடனே உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், பாய். அதுக்கப்புறம் இது வந்து 10 வயசு மேலே இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு ரேட் வந்து 350. ஸோ குட்டி பசங்கக்கிட்டலாம் தராதிங்க. நீங்கள் அபோவ் 10 இருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்போ இருந்தாலும் பெரியவங்க பக்கத்தில் இருந்து யூஸ் பண்ணுங்கள். பி சேஃப். ஓகே, பாய்.